இனியா ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறமா பாக்யாட்ட பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குமா அப்படின்னு பேசுகிறாங்க. ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னோடனே, எனக்காக தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்தியா, ஏமா அப்படி பண்ண அப்படின்னோடனே, எனக்கும் பணம் தேவைப்பட்டுச்சு, நிறைய கடன் இருந்துச்சு இனியா, அவருமே விலைக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டார், அதனால வேறு வழி இல்லாமல் நானும் கொடுத்தேன் அப்படின்ன உடனே இந்த பக்கம் செல்வி சொல்கிறாங்க, அதுவுமே உன் மாமனார் ஒன்றும் அள்ளி கொடுத்துடல, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாரு அப்படின்னோடனே, செல்வி கொஞ்சம் சும்மா இரு செல்வி அப்படின்ன உடனே, இனியா நீ கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாத, ஒரு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி போகும்போது இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. நீ என்னடா கேட்ட, நீ எதுவுமே கேட்கல, நானாக தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, கஷ்டமாக இருக்குமா அப்படின்னா, கஷ்டப்படாத இனியா, சப்போஸ் நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ண அப்படின்னா உன்னோட பேரில் தானே இருக்குது அந்த ஒரு ரெஸ்டாரண்ட், நீ ஏன் அதை எடுத்து நடத்தக்கூடாது, மேனேஜ்மெண்ட்டை நீ பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. ஸோ எனக்காக சொல்லாத, நல்லா யோசிச்சு நீ ஒரு முடிவெடு இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் ஈஸ்வரி அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பாக்யாட்ட போய் ஈஸ்வரி பேசுகிறாங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன அத்தை அப்படின்றாங்க. இல்லை நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வர்றேன், சரி காலையில் வந்து உன்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னாலும் காலையில் எந்திரிச்சு ஓடி போயிடுறேன், உனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கவே இல்லை அப்படி தானே அப்படின்றாங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்னே வச்சுக்கோங்க, 7 வருஷமாக நானே உழைச்சி சம்பாரித்து நான் என்னோடய வேலைகளை நான் பார்த்துட்ருக்கேன், திடீர்னு நீ போகாத அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்லாம் என்னால் இருக்க முடியாது, பசங்க கையையோ வேறு யார் கையோ நான் எதிர்பார்க்க முடியாது அத்தை அப்படின்னோன்னா, ஆமாம் உலகத்தில் ஏன் யார் எந்த பசங்களும் அம்மாவுக்கு காசு கொடுக்குறது இல்லையா, புதுசாக பேசுகிற அப்படின்ன உடனே அவங்கள பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, ஆனால் அவங்க மனசில் போய் பார்த்தா தான் தெரியும் அந்த காசை வாங்கும்போது ஒரு சில பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மனசில் எவ்வளோ வலிகள் இருக்குது அப்படின்னு, எனக்கு அது தேவையில்லை. அதே மாதிரி எனக்கு 5 வயசு ஆகலை, எனக்கும் வயசாகிடுச்சு, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியும், நீங்கள் இதை பற்றி இன்னொருத்தரோ என் பசங்க முன்னாடி பேசுகிறத நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு பாக்யா செருப்பால் அடித்த மாதிரி ஈஸ்வரிக்கு வந்து சொல்லிடுறாங்க. எவ்வளோ தான் பாக்யா திரும்ப திரும்ப ஈஸ்வரியை வந்து பேசாதீங்க வாய் முடுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம பாக்யாவோட வேலைகளில் தலையிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது, அடுத்து நம்ம சுதாகரோட பிளான் என்னவாக இருக்க போகுது, என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.